யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் வெள்ளை காருக்கு கொஞ்சம் டிமாண்ட் கூட தான். இது டொயோட்டா விட்ஸ் வந்து 2007ஆம் ஆண்டு உற்பத்தி. ஆனால் ஸ்பெஷல் அடிஷன் புஷ்காட் வரும் ஓட்டோ. வண்டியில் ஒரு வேலையும் இல்லை, 100க்கு 100. இதுக்கு நாங்கள் சொல்கிற விலை வந்து இந்த உள்ளுக்கு வடங்களுக்கு இதுகள், இந்த விளிம்புகளுக்கு, இந்த முன் துண்டு இதுகளுக்கு பார்க்க தெரியும். வாகனம் இதுகளுக்கு பார்க்க தெரியும். BIN 5979 இருக்கக்கூடிய டிவிஎஸ் பெகோ சாதாரணமாக உள்ளுக்கு சிட்டிக்குள்ளேயே ஒரு 15-18 கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும். அவுட் ஆஃப் சிட்டி ஒரு 20-22-23 கிட்ட வேலை செய்யும். அதுக்காண்டி தான் ஆல்டோ விரும்பினோம். கிடையாது, மற்ற செலவு குறைவு, மெக்கானிக் செலவுகள் குறைவு. 2C இன்ஜின் வேறு, மொழி இன்ஜின் இருக்குது இதில். 2C இன்ஜின்ல மொழி இன்ஜினுக்கு தான் கொஞ்சம் மார்க்கெட். அப்போ அந்த மொழி இன்ஜின் இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம், யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் தெற்கு டச் வீதியில் அமைந்துள்ள ATS கெவின் வெஹிக்கிள் சேல் சென்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா பாவித்த நல்ல நிலையில் வாங்க விற்பனைக்கான இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து 2 ஆல்டோ கார், ஒரு டொயோட்டா விட்ஸ், ஒரு வேன், 2 டூ ஸ்டோக் ஆட்டோ, ஒரு பெகோ பைக் இவ்வளோமே விற்பனைக்கான இருக்குது. ஒன்று மென்ன விலை, எவ்வளோ லீசிங் தாரணம் எல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே சாம்ப கலரில் CAK 8885 இருக்கக்கூடிய சாம்ப கலர் ஆல்டோ 800 என்ன மாதிரி இது எத்தனை பதிவு என்ன மாதிரி? இது 2015 உற்பத்தி, 2015 தான் பதிவும். ஓகே. கார் நல்ல கார், மாருதி ஆல்டோ 800. ஓனர் வந்து 4th ஓனர். ஒரு சீரான விலைக்கு தரலாம். உள்வளங்கள் இன்ஜின் ரூம், எந்த ஸ்கிராட்சும் இல்ல. இன்ஜின் ரூம், டிக் ரூம் எல்லாம் 100க்கு 100 ஆக்சிடென்ட் ஃப்ரீ. சரி, உள்ளதப்பா நல்ல வண்டி பாருங்க. உள் வளங்கள் பாருங்க, நல்ல பக்காவா இருக்குது. டேஷ்போர்டு அது எல்லாமே நல்லாவே இருக்குது. நம்மளான ஒரு ஆக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பைக்ல இருந்து காருக்கு மாறணும்னு கேட்க முதல்ல ஆசைப்படுற வாகனம் ஆல்டோ 800. என்னதுக்காண்டி? ஃபியூவல் வேலை செய்ய பண்றதுக்காண்டி. சாதாரணமாக உள்ளுக்கு சிட்டிக்குள்ளேயே ஒரு 15-18 கிலோமீட்டர் கிட்ட வேலை செய்யும். அவுட் ஆஃப் சிட்டி ஒரு 20-22-23 கிட்ட வேலை செய்யும். அதுக்காண்டி தான் ஆல்டோ விரும்பினோம். கிடையாது, மற்ற செலவு குறைவு, மெக்கானிக் செலவுகள் குறைவு. அதால எங்கடையாக ஆல்டோ கொஞ்சம் விரும்புகிற கூட. அது மாதிரி பின் வளங்களை பார்த்தீங்கன்னா பின் வளங்களுமே நல்லா இருக்கு. டிக்கி நம்மளை தெரியும் நம்மளுக்கு. நம்மளால இந்த வாகனங்கள் அக்ஷரம் பண்ண இதுதான் பார்ப்போம். அக்ஷரம் பண்ணால் இதுகளுக்கு பார்க்க தெரியும். இந்த உள்ளுக்கு வடங்களுக்கு இதுகள், இந்த விளிம்புகளுக்கு, இந்த முன் துண்டு இதுகளுக்கு பார்க்க தெரியும். வாகனம் இதுகளுக்கு பார்க்க தெரியும். ஒரிஜினல் கொம்பவுண்டும் பஜ்ஜு வைக்கிற கொம்பவுண்டுகள் பேஸ்ட்டுகளுக்கும் அப்படியும் வித்தியாசம் பெற கண்டுபிடிக்கலாம். ஓகேண்ணா, இந்த ஆல்டோ 800 நீங்கள் சொல்கிற விலை என்ன? இந்த ஆல்டோவுக்கு 38-50 சொல்கிறோம் நாங்கள். இதில் பேசி தீர்மானிக்கலாம். உங்கள்ட்ட லீசிங்லாம் இருக்கா? இங்கே வர லீசிங் ஒன் டேயில் அரேஞ்ச் பண்ணி தரலாம். எவ்வளோ லீசிங் இருக்கலாம் இதுக்கு? இதுக்கு 28 இருந்து 30 லட்சம் வரையும் எடுக்கலாம் லீசிங். ரைட்டு. அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வெள்ளை கலரில் உள்ள ஒரு நல்ல ஆல்டோ 800 CAS 8600 இலக்கமுடைய வெள்ளை வேறுன ஆல்டோ 800 எத்தனை வேண்டாம் பதிவு என்ன மாதிரி? 2016 உற்பத்தி, 2016 உற்பத்தி, 2016 தான் ரெஜிஸ்ட்ரேஷன். நல்ல பக்காவா இருக்கு. உண்மையில வந்து காருக்கு வந்து நிறைய பேர் வந்து காருக்கு வந்து ஒரு கலருக்கு ஒரு மரியாதை இருக்கு. நல்ல வெள்ளை விரும்புற கூட, வெள்ளை ஆல்டோ விரும்புற கூட ஆக்கள். யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் வெள்ளை காருக்கு கொஞ்சம் டிமாண்ட் கூட தான். ஆமாம். இப்போ நாங்கள் இந்த உள் வளங்களை பார்ப்போம். இதுவும் கார் லீஸோட சேர்த்து 3rd ஓனர். முதல் லீஸ் போட்டபடியா ஓனர்ஷிப் 2 ஓனர்ஷிப் கூட்டிட்டு அதுமாதிரி ஒரு ஹோம் ஜூஸ் கார் தான். ஒரு ஆள் வீட்டுக்கு பாவனையில் வச்சிருந்த கார் உண்டு. இது என்ன மாதிரி இப்போ டயர் வளங்கள்லாம் என்ன மாதிரி? இந்த டயர் வளங்கள் இது ஒரு அரை கண்டிஷன் கிட்ட தான் கிடக்கு. ஓடும், ஒரு 3-4 மாதம் ஓடும். அதுக்கு பிறகு டயர் மாற்றணும். முன் டயர் நல்ல கண்டிஷன், பின் டயர் கொஞ்சம் காணும். பிடிக்கு ரொம்ப பாருங்க. பின்னுக்கு பூட் பேசி பாருங்க. பாருங்க உள்ளுக்கு டிக்கிய பாருங்க. ஆக்சிடென்ட் ஃப்ரீயா டிக்கிறோம். உள்ளுக்கு பார்த்தா தெரியும் அப்படி இருக்குண்டு. டிக்கிறோம் பாருங்க, ஆக்சிடென்ட் ஃப்ரீயா பார்க்க நல்லா கண்டிஷன் இருக்கு. எந்த வித ஸ்கிராட்சும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கு. நல்ல கண்டிஷனாக காரில் கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 CAS 8600 இருக்கக்கூடிய வெள்ளை வேறுன சுசுகி 800. ஆனால் நீங்கள் சொல்ல விலை என்னென்னா?
இதுக்கு நாங்கள் சொல்கிற விலை வந்து 42 லட்சம் சொல்கிறோம். விலை பேசி தீர்மானிக்கலாம். 40 லட்சம் வரையும் கேள்வி இருக்குது, கொடுக்கல. விலை ஓரளவு பேசி தீர்மானித்து கொடுப்போம். நல்ல கார் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கார் பாருங்க, பார்க்கவே நல்ல வேற லுக்கில் இருக்குது. KO 41 10 இருக்கக்கூடிய டொயாட்டா விட்ஸ் காரை பாருங்க பிடிக்குன்னு சொல்லி. இது என்ன மேலே? இது டொயாட்டா விட்ஸ் வந்து 2007ஆம் ஆண்டு உற்பத்தி. ஆனால் ஸ்பெஷல் அடிஷன் புஷ்டாட் வரும் ஆட்டோ. மற்றது 2007 2008 கீ ஸ்டார்ட் தான் வந்தது விட்ஸ். கொஞ்சம் கார் வந்து ஸ்பெஷல் எடிஷனுக்கு வந்து புஷ்டாட் வந்திருக்கு. புஷ்டாட் 8 ஏர் பேக். உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் 100 இந்த காரம் ஆக்சிடென்ட் ஃப்ரீயா. இன்டீரியரை பாருங்க, வளங்க பாருங்க, 100 பக்காவா இருக்கு. புஷ்டாட் எல்லாமே நல்ல பெஸ்டாம், அது எல்லாமே நல்ல பக்காவே இருக்கு. மற்றது அல்டோக்கள், அது அல்டோ ஓரளவு ஓகே. பழைய 14 கார்கள் மற்ற கார்களை விட இது கொஞ்சம் உயரம். உள்ளுக்கு இருந்து ஏறுறது வந்து சுகம். உள்ளுக்கு இருந்துட்டு இந்த ஸ்பேஸ் கூட என்ன ஸ்பேஸ் கூட. மற்றது உள்ளுக்கு இருந்துட்டு இப்போ சீட்டிங் வந்து சீட் வந்து நாங்கள் கீழே இருந்துட்டு ஏறிறாங்கிறது வந்து சுகம், கொஞ்சம் உயரம். ஜீப் மாடல் மாதிரி செய்திருக்காங்க. இந்த விட்ஸ் வீசல் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார் இல்லை? ஸ்ட்ராங்கான கார், நல்லா பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய கார். எவ்வளோ வேலை செய்யணும்னா? இது குறைஞ்சது 18 கிலோமீட்டர் வேலையும் சிட்டி. 18-20 வேலை செய்யும். ஏர்பேக் 8 ஏர்பேக் இருக்குதுல்ல? ஓ, ஏர்பேக் இதுல ஒன்று வரும், இதுல வரும், பின்னுக்கு வரும். 8 ஏர்பேக் வரும். அது மாதிரி பின் வளங்களை பாருங்க பிடிக்குன்னு சொல்லி. எல்லாம் கிடக்கு பாருங்க. பின்னுக்கு பூட் பேச பாருங்க பிடிக்குன்னு சொல்லி. இது நம்மள அந்த ஃபோல்டிங் தானே? ஃபோல்டிங் சீட்டை மடிச்சிங்கன்னா சீட் மடிக்கலாம். ஃபுல்லாக மடித்து நாங்கள் வெகன் மாதிரியும் பாவிக்கலாம்ங்கிற சாமான நிலையத்தை கொள்றதுக்கும் பாவிக்கலாம். இதுவும் ஆக்சிடென்ட் ஃப்ரீயா. ஓகே, நிற்கிறவங்க பாருங்க, ஒரிஜினல் காம்பவுண்டுகள் சட்டப்படி இருக்கா. அப்படியே பக்கத்துல இருக்கேன். டொயாட்டா விட்ஸ் இதுக்கு சொல்ல விலை என்னென்ன? இதுக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷன் ரெண்டபடியாக நாங்கள் கார் 100 ரெண்டபடியாக 64 லட்சம் சொல்கிறோம். இல்லை பேசலாம், பேசி செய்யலாம். இப்போ லீசிங் எல்லாம் இருக்கேன். லீசிங் எடுக்கலாம். எடுக்கலாம். இதுக்கு வந்து அப்படியும் ஒரு 45 அப்படி லீஸ் எடுக்கலாம். ஒரு 15 லட்சம் 18 லட்சம் அப்படி தேவை வரும். 45 இருந்து 48 வரையும் போகலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுன் ஹைஸ் பேங்க் ஒன்று இருக்கு. இதை பற்றி பார்ப்போம். இது என்ன மாதிரி? இது வந்து EJU 0418 இருக்கக்கூடிய டவுன் ஹேஸ் டொயாட்டா. என்ன மாதிரி? இது டொயாட்டா டவுன் ஹேஸில் லொட்டோ ஒன்று சொல்கிறது. லொட்டோ மாடல் உண்டு, கொஞ்சம் மார்க்கெட் இந்த மாடலுக்கு. இது வந்து 1995ஆம் ஆண்டு உற்பத்தி, 2002ஆம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரிஜினல் ஆட்டோமேட்டிக் கியர். நல்ல வண்டி உண்டு, சூப்பர் வண்டி உண்டு. இதுவும் டீசல் வாகனம். டீசல் வந்து குறைஞ்சது சிட்டிக்குள்ள 18 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேலை செய்யும். அவுட் ஆஃப் சிட்டி 20-22 வேலை செய்யும். 2C இன்ஜின் வரும், மொழி இன்ஜின் இருக்குது. இதில் 2C இன்ஜினில் மொழி இன்ஜினுக்கு தான் கொஞ்சம் மார்க்கெட். அப்போ அந்த மொழி இன்ஜின் இருக்கு. வண்டி பொடியை பாருங்க. பொடி வந்து தின் பொடி. தின் பொடி பீலி எல்லாம் சட்டப்படி இருக்கு. பீலி பொடி இதெல்லாம் தான் பார்ப்பாங்க வேனுகளுக்கு. ஒரு வேலையும் இல்லை, எடுத்தோட வண்டியா கம்ப்ளீட் பலம். உள்வளத்தை இன்டீரியரை பாருங்க. ஆட்டோமேட்டிக். இந்த டோர் ஓட்டோ டோர் இருக்கு வராது. இந்த மாடலுக்கு ஓட்டோ டோர் வராது. ஓட்டோ டோர் நீங்க செய்யலாமா? இந்த மாடலுக்கு 95ஆம் ஆண்டு வந்த மாடல் தானே, அப்போ ஓட்டோ டோர் வராது. டுவல் ஏசி இருக்கு. டுவல் ஏசி உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்க, உள் வளங்க பாருங்க பிடிக்கும் சொல்லி. உள் வளங்கள் பக்காவாகவே இருக்கு. ஆட்டோமேட்டிக். இது எத்தனை நேரம் போகக்கூடிய வாகனம் அது? இதுல நீங்கள் பெரிய டொல்பின்ல போன மாதிரி போகலாம். 10 பேர் போகலாம், 9 பேர் போகலாம். 9 பேர் சாதாரணமா போகலாம். ஓகே. ஒரு ஃபேமிலி தேவைக்கு 9 பேர் நார்மலா போகக்கூடிய வாகனம். ஸ்பின் சீட்டையும் பாருங்க. இன்னும் ஒரு 3 பேர் இருக்கலாம், 3-4 பேர் இருக்கலாம். மெல்லியாகலண்டா முன்னுக்கு ஒரு 3 பேர் இருக்கலாம். அந்த சீட் எந்த மாதிரி சீட் அட்ஜஸ்டபிள்.
இல்லை இந்த எல்லா பக்கம் திருப்பலாம். ஓ திருப்பலாம். அட்ஜஸ்டபிள் சீட் மற்ற டுவெல் ஏசி இருக்கு. டுவெல் ஏசிலாம் ஒர்க் பண்ணும். ஓகே ஓகே. இதுக்கு நீங்கள் சொல்ல விலை என்னண்ணா? இதுக்கு வந்து 50 லட்சம் சொல்கிறோம். 50 லட்சம் 50 லட்சம் சொல்கிறோம். விலை ஹாஜி தரலாம். லீசிங் வந்து 34 லட்சம் வரையும் எடுக்கலாம். ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா 2 டூ-ஸ்டோக் ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெகோ பைக் நிற்குது. அதில் இருந்து வந்து பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கூடுதலாக எல்லாரும் வந்து பச்சை ஆட்டோ தான் விரும்புகிறது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பச்சை ஆட்டோ டூ-ஸ்டோக் நிற்குது. பார்த்தீங்கன்னா HM 99 50 இலக்கமுடைய பச்சை வேறுனா டூ-ஸ்டோக் ஆட்டோ. என்ன மாதிரி நான் பதிவு பண்ணாது? இது 2004 HM ஃபுல்லாக ரீகன்ஷன் பண்ணியிருக்கிறோம். வண்டியில் ஒரு வேலையும் இல்லை, 100க்கு 100. இதுக்கு நாங்கள் சொல்கிற விலை வந்து 8,20,000 ரூபா சொல்கிறோம். விலை கொஞ்சம் காய்ச்சி தரலாம். வண்டி கொண்டே ஓட வண்டியான ஒரு வேலையும் இல்லை. அப்படி தான் செய்து கொடுக்குறோம். உள்ள பாருங்களா, ஒரிஜினல் கூட்டு அப்படியே இருக்கு. வேணா கூட்டு அடிச்சிருக்கிறேன் நான். கூட்டு திருப்பேன் ஒரிஜினல் கூட் பிளான்லேயே அடிச்சிருக்கு. ஃபுல்லாக ரீகன்ஷன் பண்ணியிருக்கு. கேபிளில் இருந்து கம்ப்ளீட்டாக முழு சாமானும் மாற்றிருக்கேன். ஆட்டோ கண்டிஷன் தெரியுங்களா? போலீஸ் போடலாம். எவ்வளோ எடுக்கலாம்? இதுக்கு 4,50,000 வரையும் எடுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு QB நம்பர் இருக்குது. பார்த்தீங்கன்னா QB 2161 இருக்கக்கூடிய பச்சை வேறுனா பஜாஜ் டூ-ஸ்டோக் ஆட்டோ. இது என்ன? இது வந்து QB. ஓகே. இது ஒரிஜினல் வளம் ஆட்டோ. இப்போ இன்னொன்றும் அடிக்கல. 100க்கு 100 வண்டி. இது 2005ஆம் ஆண்டு. 2005 வந்த இதோடைய வந்த பெயிண்டோடைய நிற்கிது வண்டி. இதுக்கு வந்து இதுக்கும் ஒரு வேலையும் இல்லை. சீட் கவர்லாம் ஒரிஜினல், அடிக்கல. உள்ளுக்கு உள் தட்டுகள் எல்லாம் பாருங்க. தட்டுகள் வக்குக்கு மட்டும் பெயிண்ட் சாடியாக டச்சை பார்த்துருக்குறோம். இதுக்குள்ள மட்டும் ஒரு டச்சை பார்த்துருக்கோம். டிங்கரிங் ஒன்றும் செய்யலை. அது மாதிரி பாடி பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல். எவ்வளோ சொல்கிறீங்க இதுக்கு? இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிற விலை 12,50 சொல்கிறோம். 12,50. ஆமாம். 8 லட்சம் வரையும் லீஸ் எடுக்கலாம். சரி. மற்ற பார்த்தீங்கன்னா இதில் மிட்சுபிஷி 4DR5 எனக்கு 4DR5 மற்ற இன்னொரு மரூன் கலரில் இது மாருதி சென். இது 2 இந்த வாகனம் விலப்பட்டுடுது. மாருதி சென் வந்து அட்வான்ஸ் தந்துட்டாங்க. ரைட். ஓகே சோல்ட். இதை நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். லிங்கை போடுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா பெண்களோட ஃபேவரட் பைக்குன்னு சொல்லலாம். TVS பெகோ நிற்குது. இது என்ன மாதிரிண்ணா? இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிற விலை வந்து 640 630 சொல்கிறோம். விலை கொஞ்சம் கழிச்சு தரலாம். ஒரிஜினல் பெயிண்டலோடய நிற்கிது. டச்சை பார்க்க இல்லை உண்டு. ஓகே. BIN 5979 இருக்கக்கூடிய TVS பெகோ. இதுக்கு நீங்கள் சொல்ல 6,40,000 ரூபா சொல்கிறோம். விலை பேசி தரலாம். 3 லட்சம் 4 லட்சம் வரையும் லீஸ் எடுக்கலாம். ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம் பாலா. அண்ணா பேர்? எனக்கு தர்ஷன். இப்போ எவ்வளோ மந்தி நீங்கள் இந்த வார வியாபாரம் செய்கிறீங்க? நான் குறைஞ்சது 99ஆம் ஆண்டில் இருந்து எனக்கு தான். 99ஆம் ஆண்டில் தான். ரைட். இப்போ அப்படி இப்போ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது? மார்க்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் சூடு தானே பாலா. இப்போ வானம் இறக்குமதி ஆனாலும் வந்த வாகனங்கள் விலை கூடிக்கொண்டு போவதிலேயே குறைஞ்ச மாதிரி இல்லை. அதால் வானம் நெருப்பு விலையாக தான் இருக்குது, சூடாக தான் இருக்குது. ஓகே. இந்த ஷாப் வந்து எத்தனை மணி நேரத்தில் வந்துருப்பீங்க நீங்கள்? நாங்கள் விடிய 8:30 28 மணி வரையும் வந்துருப்போம். இதில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கார் வாங்கணும் அதை பற்றி மேலே மறுபடியும் ஒரு ஃபோன் நம்பர் சொன்னீங்கடா? என் ஃபோன் நம்பர் வந்து 077 77 67 727. இன்னொரு நம்பர் இருக்குது 077 44 08 517. 2 நம்பருக்கும் தொடர்பு பண்ணிங்கன்னா ஆட்டோக்கள் தேவையோ என்ன வாகனம் எங்கள்கிட்ட இல்லாத வாகனங்கள் தேவையானாலும் வழியில இருந்து கொள்வனவு செய்திருக்கோம். மற்றது வந்து இப்போ நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் போய் வாகனங்கள் வாங்கியே மாறினோம். தெரியுந்தாலே உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது. பேஸ்ட்டுகளை வச்சு சில டிங்கர் ஷாப்புகளில் பிஸ்னஸுக்காண்டி பேஸ்ட்டுகளை வச்சு மட்டைகளை வச்சு பேஸ்ட்டுகளை வச்சு பெயிண்ட் அடித்து விற்று விட்டுருவாங்க. கொண்டு போய் ஒரு 2 மாதத்தில் தண்ணி வட்ட கழுவை எல்லாம் ஊதி கொண்டு வரும். இப்போ பாடி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பார்த்து எடுக்கணும். 100% நாங்கள் உத்தரவாதப்படுத்தி எடுத்து தருவோம். அது இன்ஜின் எல்லாம் பார்த்தா தெரியும். டீசல் இன்ஜினுக்கு ஆயில் கம்பி இழுத்து விட்டா தெரியும். ஆயில் கம்பிக்களால் ஆயில் தள்ளிச்சுன்னு சொல்லி ஆவி வந்து ஆயில்கள் வந்து என்று சொன்னால் எனக்கு வேண்டிய இன்ஜின் காணாது. நீங்கள் தரவா செக் பண்ணி தான் நீங்கள் தரவா செக் பண்ணி தான் நாங்கள் வாகனம் கொண்டு வருவோம். அப்படி இன்ஜின் காணாதோ என்னன்னாலும் சொல்லி கொடுப்போம். சரி சரி. இது 50% இன்ஜின் இருக்கா 100% இன்ஜின் இருக்கான்னு சொல்லி கொடுப்போம். ஏமாற்றி தொழில் செய்யணும்ன்ற தேவையில்லை. ஏன்னா அளமாக இதே தொழிலாம் செய்கிறோம். ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். யாழ்ப்பாணத்தில் கூட நீங்கள் கல்யாணம் செய்கிறோடியா எந்த காருக்கு கூடுதலான மார்க்கெட் இருக்குது யாழ்ப்பாணத்தில்? யாழ்ப்பாணத்தில் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் உள்ள கார் வந்து வெகனார், அல்டோ, வெகனார் ஸ்டிங்கரையும் அல்டோக்கும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கு.
ஓகே வெகனார் என்ன போகுது இப்போ உங்களோட இல்லை வெகனார் வெளியில நிக்குது எங்கள்கிட்ட கைவசம் இல்லை எடுத்து தருவோம் 75 லட்சத்துல இருந்து 78 79 லட்சம் வரையும் போகுது 73 இருந்து 80 பார்க்கலாம் 100க்கு 100 ஆன கார்கள் ஆக்ஷன் பட்ட கார்கள் நிக்குது ஒரு 68 70 71 அப்படி நிக்குது நல்ல கார் வாங்குறாண்டா 75 மேலாம் போயிடும் ஜாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு நீங்க இவ்வளவு வாகன வீடியோக்கள் பார்க்க மாட்டா மறக்காம ஜஃப்னா வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா முன்னு சந்திப்போமா வணக்கம் சந்தோஷம் ஓகே